வழக்கம் போல காலையிலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டேன். எக்ஸாம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. இதுக்கப்புறமும் சோம்பேறித்தனமா இருந்தோம் அப்டின்னா வேலைக்கு ஆவாது அப்டின்னு, ஒண்ணு நைட்டே படிச்சுறது, அப்படி இல்லன்னா காலைல எந்திரிச்சு படிச்சு முடிச்சுறது. எக்ஸாம் வந்துடுச்சு அப்டின்ற பயத்திலேயே அலாரம் வைக்காமலே 4 மணிக்கெல்லாம் முழிச்சுக்கிறேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. காலையில எந்திரிச்சு என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு நெனச்சேனோ, அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கிட்டத்தட்ட 1லேருந்து 1 1/2 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். படிக்கிறதால டைம் அதுக்கே சரியா இருக்குதா, அதனால இந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இன்னைக்கு தண்ணி தெளிச்சு கோலமும் போட்டுட்டேன். இன்னைக்கு காலையிலேயே நான் நெனச்ச மாரி எந்திரிச்சுட்டேன். நான் நெனச்ச மாரி படிச்சுட்டேன். அதே மாரி வாசல்ல வேற தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டேன்னா, இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு புதுவிதமான சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அம்மா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. நான் அம்மாகிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போதும் சரி, இல்ல நீங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போதும் சரி, உன்கிட்ட ரூ. 1 இருந்தாலும் ரூ. 5 இருந்தாலும் அத பப்புக்குட்டி கிட்ட குடும்மா. நான் அந்த காச சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே, அம்மா டக்குன்னு ரூ. 100 எடுத்து பப்புக்குட்டி கையில குடுத்ததுமே அவளுமே வாங்கிக்கிட்டா. காசு சேர்த்து வைக்கிற பழக்கத்த இப்போத்துல இருந்தே பப்புக்குட்டிக்கு சொல்லிக் குடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு ஹேபிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். அதுவும் என்னுடைய அம்மா கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.